அனைத்து தென்னை விவசாயிகளுக்கும் வணக்கம். இந்த பதிவு இல்லாமல் எந்த ரக தென்னை மரத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்டி குட்டை நெட்டை அப்படிங்கிற ஒரு சிறந்த ஒரு ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பதிவு முழுமையாக கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு நல்ல சிறந்த தகவல்கள்லாம் உள்ளே இருக்கும். வாங்க பதிவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த ரகம் தான் பார்த்திங்கன்னா குட்டை நெட்டை, அதாவது டிஎன்டிங்கிற குட்டை நெட்டை. இது ஏன் நம்ம குட்டை நெட்டை அப்படின்னு சொல்கிறோம்னா, நம்ம ஒரு குட்டையான ரகத்தில், அதாவது ஒரு 2.5 வருஷத்தில் நமக்கு காய்ப்பு திறன் ஆரம்பிக்கும். இது ஒரு 35-40 வருஷங்க நல்லா உங்களுக்கு காய்ப்பு திறன் இருக்கும். இல்லை அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு லாங் லைஃப் இதை யூஸ் பண்ணலாம். ஒரு 40-50 வருஷம் 60 வருஷம் நம்ம யூஸ் பண்ணலாம், இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அதனால தான் அந்த ரகத்துக்கு பேர் பார்த்திங்கன்னா குட்டை நெட்டை. குட்டையிலே காய்க்கும், ஒரு நெட்டை ரகம் வரைக்கும் நமக்கு ஒரு சிறந்த பலன் இருக்கும். அதை நம்ம வீடியோவில் பின்னாடி நம்ம பார்க்கலாம். அந்த பெரிய மரம் ஒரு 25-30 வருஷம் காய்ப்பு எவ்வளோ காய்ச்சிருக்குங்கிற மாதிரி தான் நான் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை ஏன் நம்ம குட்டை நெட்டை டிஎன்டிங்கிறோம், இந்த ரகம் எப்படி நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த இருக்கிற தோப்புலே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா செவ்வழனி மரம், அதாவது சிஓடி. எல்லாமே பாருங்கள் செவ்வழனி சிஓடி ரகம் தான் இங்கே இருக்கிறது எல்லாமே. இது கூடவே பார்த்தீங்கன்னா நாட்டு மரமும் நிற்கிது. இந்த நாட்டு மரத்துலேயும் நம்மளோட அந்த சிஓடியும் இயற்கையான முறையில் நடக்கிற அந்த பாலினேஷன் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டை நெட்டை கிடைக்கிறது. நம்ம தேனீக்கள் மூலமாகவும் நம்ம பூக்களில் வந்து இந்த தேனீக்கள் வண்டுகள் வந்து இப்போ நம்ம இதில் இந்த டிஎன்டிலையும் இருக்கும், சிஓடிலையும் இருக்கும். இந்த மாதிரி எல்லா ரகங்கள்லையும் வந்து இயற்கையான முறையில் வந்து நடக்கிற இந்த பாலினேஷன் தான் நமக்கு வந்து டிஎன்டிங்கிற வந்து ஒரு அருமையான ரகம் கிடைக்கிறதுக்கான காரணம். இந்த மூலமாக தான் நமக்கு வந்து டிஎன்டி கிடைக்குது. அதாவது சிஓடி தேங்காயில் நம்ம சிஓடி தேங்காய் தான் நம்ம தென்னங்கன்று நாற்று பாவும், அதில் வந்து கலர் மாறி நமக்கு வர்றதான் பார்த்திங்கன்னா இந்த குட்டை நெட்டை டிஎன்டி. இது வந்து இயற்கையான முறையில் நம்ம சிஓடிக்கும் இந்த நாட்டு தென்னை ரகங்களுக்கும் நடக்கிற அந்த பாலினேஷன்னால நமக்கு இயற்கையாகவே தேனீக்கள் மூலம் வண்டுக்கள் மூலமும் நமக்கு நடக்கிறதுனால இந்த மாதிரி குட்டை ரக டிஎன்டி ரகங்கள் நமக்கு வந்து கிடைக்குது. இப்போ இதோட காய்ப்பு திறன் பார்த்திங்கன்னா ஒரு இந்த மரம் ஒரு 25 அடி 30 அடி மடி இருக்கும். இந்த மரங்களில் இது எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள். நம்ம ஒரு சின்ன குட்டை ரகத்தில் பார்க்குற மாதிரியே இது ஒரு பாருங்க 30 அடி மரத்துலேயும் எப்படி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்க. இதுதான் இதோட காய்ப்பு திறன். உங்களுக்கு 30-45 வருஷம் வரைக்கும் நல்லா காய்க்கும். அதுக்கு மேலே நீங்கள் அதை யூஸ் பண்ணணும், நெட்டை ரகமாகவும் பயன்படுத்தணும்னா நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுதான் நெட்டை குட்டை ரகத்தோட ஒரு அருமையான ஒரு திறன். மற்ற மரங்கள் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா குட்டை ரகம் வந்து ஒரு 10-15-20 வருஷம் நல்லா காய்க்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு காய்ப்பு திறன் சுத்தமாக இருக்காது, 1-2 காய் தான் இருக்கும். ஆனால் குட்டை நெட்டை மட்டும் அப்படி கிடையாது. குட்டை ரகத்திலே வந்து நமக்கு ஒரு சின்ன மரத்திலே வந்து காய்க்க ஆரம்பிக்கிறது. ஒரு பெரிய மரம் இப்போ நம்ம காமிச்சாலும் அதே மாதிரி 30 வருஷம் 35 வருஷம் 40 வருஷம் ஆன மரங்களே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு காய்ப்பு திறன் கொத்தாக தான் காய்ச்சிருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு அருமையான ரகம் தான் பார்த்திங்கன்னா டிஎன்டி குட்டை நெட்டை. இந்த மாதிரி ஒரிஜினல் ரக தென்னங்கன்று வேறு நம்ம தென்னை ரகத்தில் வேறு எந்த ரகம் ஒரிஜினலாக இருந்தாலும், உங்களுக்கு எந்த ரகம் தென்னையில் உங்களுக்கு என்ன ரகங்கள் தேவைப்பட்டாலும், ஒரிஜினல் ரகங்கள் தேவைப்பட்டாலும் நம்ம நர்சரி அட்ரஸ் பார்த்திங்கன்னா ஈத்தாமொழி நாகர்கோவில் அமைஞ்சிருக்கு. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரிஜினல் ரகம் இந்த மாதிரி ஒரிஜினல் ரகங்களை மட்டும்தான் நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நன்றி, வணக்கம்.